நல்ல ஷாட்டுங்க. கவர்ஸில் ஒரு நல்ல ஃபீல்டிங்கு, நல்லா போடுறாருங்க. மேலே தூக்கி அடிச்சிருக்காருங்க, கேப்பில் போச்சு, கேட்சுங்க, நல்ல கேட்சு. செகண்ட் பாலே மேலே அடிச்சிருக்காருங்க, கேட்சுங்க. ஒரு சீக்கி ஷாட்டுங்க, 4 போகுமா? நல்ல பாலுங்க, ஷாட்டுங்க, இறங்கின பாலே 4ங்க, அடித்தாருங்க, பாலே அடித்தாருங்க 4ங்க. ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காருங்க, 4ங்க, மறுபடியும் ஒரு 4ங்க. ஃபீல்டு தடுக்க முயற்சி பண்ணார், ஆனால் தடுக்க முடியல. நல்ல ஷாட்டுங்க. ஷாட்டுங்க, கவர்ஸில் அடித்த பால் ஃபீல்டு தடுத்துருவாரா? தடுத்துட்டாருங்க, ஒரு ரன் மட்டும்தான். நல்ல ஒரு கட் ஷாட்டுங்க, அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்க, நல்லா போட்டாருங்க சக்தி. ஆனால் அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டுனால கொஞ்சம் நல்ல ஒரு ஷாட்டுங்க, கேப்பில் தட்டி விட்ட ஷாட்டுங்க. 4 ரன் போயிடுமா? போயிடுச்சுங்க, நல்ல ஷாட்டுங்க. தினேஷ் ராஜ் வந்தாலே 4-6 தாங்க, நல்லா ஆடிட்டுருக்காரு. நல்ல ஃபீல்டிங், அங்கே விக்கெட்டுக்கு ஒரு சான்ஸுங்க. ஐயோ, மிஸ் ஃபீல்டிங்க. அங்கே ஒரு விக்கெட்டுக்கு ஒரு சான்ஸ் இருந்தது, மிஸ் ஃபீல்டிங் ஆகி மறுபடியும் 2 ரன் ஓடிட்டாங்க. அடித்தாருங்க, கேப்பில் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ரன்னா, நல்ல ஷாட்டுங்க, ஒரே ஒரு ரன், நல்ல ஃபீல்டிங்கு. அடித்தாருங்க, தூக்கி அடித்தாருங்க, எங்கேயே போச்சுங்க. நல்ல ஒரு ஷாட்டுங்க, 6ங்க. கார்த்தியோட பால் உள்ளே போட்டிருக்காரு, சரியான ஸ்டாப்புங்க. கை வச்சிருக்காரு, அவர் பேட்லேருந்து, தினேஷ் பேட்லேருந்து போகிற அதிவேக வந்த கை வச்சு தடுத்து கொடுத்துருக்காருங்க கார்த்தி. மாணிக்கம் அவரோட 3வது பால் என்ன பண்ண எடுத்திருக்காருங்க, லெக் சைட் திசையில் பால் ட்ராவல் ஆகுது. ஃபீல்டு கவர் பண்ணி சக்தி கவர் பண்ணியிருக்காரு. நல்ல த்ரோங்க, அங்கே கீப்பர் கைக்கு பின்னாடி மடக்கி அடிச்சிருக்காருங்க. இது போகுது ஃபைன் லெக் திசையில் ஒரு 4ங்க. எடுத்திருக்காரு தினேஷ், தான் டீம் ஸ்கோரை நவுத்திக்கிட்டே இருக்காருங்க. இன்னொரு பவுண்டரியோட தினேஷ்க்கு மேலே இருந்திருக்கு, எடுத்து அடிச்சிருக்காரு. ஒரு சரியான ஷாட்டுங்க, 6 சரியான ஷாட், லாங் ஆன் மேலே சரியான ஷாட்டுங்க. தினேஷ் தான் டீம் ஸ்கோரை நவுத்தி கொண்டு போயிட்டே இருக்காருங்க. 2வது பால் அகேன்ஸ்ட் மாணிக்கம் உள்ளே இருந்திருக்கு, மேலே எடுத்து அடிச்சிருக்காரு. ஒரு முயற்சி, 2 இருக்குமா? 2க்கான கால் இருக்கு. ஃபீல்டர் கம்ஃபர்டபுளாக வந்து எடுத்து போட்டுருக்காருங்க கார்த்திக். இங்கே 4வது பால் போட வந்துட்டு இருக்காருங்க. தினேஷ் அகேன்ஸ்டா வெளியே இருந்திருக்கு, அகேன்ஸ்ட் மடக்கி அடிச்சிருக்காருங்க. மறுபடியும் ஃபீல்டர் கையில் சக்தி கையில் இந்த டைம் கம்ஃபர்டபுளாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. மாணிக்கத்தினால் ஓட முடியுமா? இல்லைங்க, ஃபீல்டர் கையில் அகேன்ஸ்ட் ஒரு ரன் ஓடுறாங்க. ஃபைன் லெக்கில் பால் கையில் இருக்குது, எடுத்து கீப்பர் கையில் அடிப்பாரா? ஷெம்ஸில் அடிச்சிருக்காருங்க. இன்னொரு ரன்னுக்கு முயற்சி என்றாரு மாணிக்கம், ஓடி முடிப்பாரா? எடுத்திருக்காருங்க இன்னொரு ரன்னையும். கொஞ்சம் விண்டு லெக் சைடில் இருக்குங்க, திருப்பி இருக்காரு, இழுத்திருக்காருங்க. ஒரு 6 சரியான ஷாட்டுங்க, அடிச்சுட்டாருங்க வெளியே. சரியான ஷாட், ஒரு 56 மூலியமாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாருங்க இங்கே தினேஷ். அவரோட 5வது பால் மேலே இருந்துச்சு, ஆஃபில் மேலே போகுது. ராஜாராம் கவர் பண்ணுறாருங்க ஃபீல்டில், ஓட முடியுமா? 2வது ரன் ஓடி கொடுத்துருக்காருங்க மாணிக்கம். இங்கே நல்ல முயற்சி, பிடிச்சி அடிக்க முடியுமா? இல்லைங்க, ஓடி இருக்காருங்க. 3வது ரன்னு கூப்பிட்டுருக்காரு, சரியான ரன்னிங்க. வெண்டிங் முடிஞ்ச விக்கெட்ஸ் இருக்குமா? பிடிச்சி அடிச்சிருக்காங்க, ஒரு அவுட்டு இழந்திருக்காங்க. மாணிக்கம் இவ்வளோ நேரம் ஓடி இருந்தாலும் இந்த ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டங்க. 3 ரன் ஓடுறதெல்லாம் ஃபீல்ட்லேருந்து. தன்னோட 2வது ஓவர் வீச வந்திருக்காருங்க இங்கே சுரேந்தர். தன்னோட முதல் பால் அதுக்கே தினேஷ் அகேன்ஸ்டா எட்ஜ் பட்டு மேலே போயிருக்கு. ஆகாஷ் கேரி பண்ணுவாரா? கேரி பண்ணி போட்டிருக்காருங்க. பேக் டு பேக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே டிவிகே தமிழன்ஸ். இறங்கி அடிக்க முயற்சி, கவர்ஸ் மேலே ஒன்று, நல்லா ஃபீல்டு கவர் பண்ணுறாருங்க. கவர் பண்ணியிருக்காரா கார்த்தி? இல்லைங்க, பவுண்ட்ரி போயிருக்குங்க. ஹரிஜெட் சரியான ஷாட் போட வராரு விக்னேஷ். என்ன பிளான் வச்சிருப்பாரு? நல்லா வைடாக போட்டாருங்க. ஒரு வெட்டி விட்டுருக்காரு. பால் பாயிண்ட் திசையில் பவுண்ட்ரி நோக்கி போயிருக்கு. நல்ல ஒரு பவுண்ட்ரிங்க, சூப்பராக அடிச்சிட்டு இருக்காரு ஹரிஜெட்டு. உள்ளே போட்டிருக்காருங்க, மடக்கி எடுத்திருக்காருங்க. கவர்ஸ் மேலே டிவிகே தமிழன்ஸ் நல்லா கவர் பண்ணியிருக்காருங்க விஜய். இங்கே ஃபீல்டர் நல்லா கவர் பண்ணி எடுத்து போட்டுருக்காரு. ஒரு ரன்னா என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம். அவர் முன்னாடி அதை எடுத்து அடிச்சிருக்காரு கவர்ஸில். ஃபீல்டு கையில் இருந்துச்சா, ஃபம்பளுங்க. அங்கேயும் இன்னொரு பவுண்டரியை பிடிக்காருங்க ஹரிஜெட்டு. தன்னோட லாஸ்ட் பால் ஆகாஷ் இருந்து அகைன்ஸ்ட் சிவநாதன் உள்ளே போட்டுருக்காருங்க. போல்டு தெரிச்சிருக்கீங்க. டிவிகே தமிழன்ஸ்க்காக லாஸ்ட் ஓவர் போட வராரு கார்த்திக். இங்கே மொதல் பால் அகைன்ஸ்ட் ஹரிஜெட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்குது. 2 ரன் ஓட முயற்சி இருக்கா? லாங் ஆன் ஃபீல்டர் கவர் பண்ணி எடுத்துட்டு வரா. 2வது ரனுக்கான முயற்சி இருக்குது. சுரேந்தருக்கு அகைன்ஸ்டாங்க, நல்ல த்ரோ வச்சிருக்காரு, அடிச்சு பிடிச்சிருக்காங்க விக்கெட்டை. இங்கே நல்ல இடத்துல போடுவார், நல்லா கவர் பண்ணி முன்னாடி வராரு, எடுத்து அடிச்சிருக்காருங்க. இங்கே ஹரிஜெட்டு மேலே இருக்கு பால், நல்லா கவர் பண்ணுறாரு. ஃபீல்டர் கவர் பண்ண முடியுமா? இல்லைங்க, ராஜாராம்னால கவர் பண்ண முடியல. இங்கே 2 ரன் மட்டுமே எடுத்திருக்காங்க. கார்த்திக் கணேஷ் கடைசி பால் நோ பாலுங்க, எடுத்து அடிச்சிருக்காரு. இங்கே பாயிண்ட் மேலே கவர் பண்ண முடியுமா? ஒரு பவுண்டரி, சரியான ஷாட்டுங்க. இங்கே
பேட்ஸ்மேன் இறங்கி வந்தனால அது நோ பாலாக கன்சிடர் ஆகலை. இப்புக்கு மேலே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இங்கே அம்பையர்ஸு. ஆனாலும் ஒரு சரியான ஷாட் பவுண்டரியில் முடிக்கிறாங்க எங்கள் டீம் அதிபன் வாரியர்ஸ். 142 மொதல் பாலிங் எஸ்ஆர் பிரபு இருந்து ஒரு ஃபைன் லெக்கில் போட்ட பேட்ஸ் அந்த பேட்ஸில் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ராஜாராம் மொதல் விக்கெட்டு. நல்ல இடத்துல ஒரு பவுன்சர் இருந்துச்சு, எதுவும் மேலே போயிருக்கீங்க, கீப்பர் கையில் கேரி ஆகுமா, கேரி ஆயிருக்கு, எடுத்து கொடுத்துருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 2 பால் 2 விக்கெட். தன்னோட 3வது ஹேட்ரிக் பால் என்ன நடக்கும்ன்றது பாயிண்ட் திசையில் அடித்து கொடுத்துருக்காருங்க. நல்ல பால் ட்ராவல் ஆகுது, கவர் பண்ணி போட முயற்சி போகுதா, அது பவுண்டரி தாண்டி இருக்குங்க. வந்த 3வது பால் ஒரு பால் பவுண்டரி அடிக்காருங்க ஒரு பேட்ஸ்மேன். 5வது பால் அகைன்ஸ்ட் நேராக மேலே எடுத்திருக்காரு, மேலே போயிருக்கீங்க, இன்னொரு பவுண்டரி கிடைக்குமா, நல்லா சேஸ் பண்ணிட்டு இருக்காரு கேப்டன் சிவநாதன். நீங்கள் சேஸ் பண்ணிட்டு தடுத்திருக்காருங்க அகேன்ஸ்ட் கேப்டன். நல்ல தெரிஞ்சு மேலே எடுத்து அடிச்சிருக்காருங்க, சரியான ஷாட். ஒரு பவுண்டரி ரோப்பை தாண்டி பறக்குது 1 பவுன்ஸில், சரியான ஷாட். கேப்டன் மடக்கி ஒரு பால் போன பால் அடிச்சார், அதுலேருந்து ஒரு கட்டிங்க தேவையில்லாமல் ஃபைனலுக்கு இப்போ தான் உள்ளே எடுத்து போட்டாங்க. இங்கே நல்லா வெளியே போட்ட பாலை எடுத்து மடக்கி அடிச்சிருக்காரு ஃபைனலுக்கு மேலே ஒரு பவுண்டரி ரோப்பை தாண்டி தெரிச்சிட்டு போகுதுங்க நியூ பால். 2வது பால் அகைன்ஸ்ட் நவீனுக்கு நல்ல லென்த்தில் போடப்பட்ட பந்து எடுத்து போட்டுருக்காரு, மேலே ஒரு ஃபீல்டு வச்சிருந்தாலும் கேரி பண்ண முடியுமா, வெளியே கிளியர் பண்ணி அடிச்சிருக்காருங்க 6 இங்கே. 4வது பால் அகைன்ஸ்ட் ஒரு லேடிங் எட்ஜில் இருந்து தேர்ட்மேன் ரீஜனில் ஒரு பால் பறக்குது, பவுண்டரிங்க, இன்னொரு பவுண்டரி. நல்ல இடத்துல இருந்து ஸ்டெம்ஸுக்கு நேராக எடுத்து கவர்ஸ் மேலே அடிச்சிருக்காருங்க. இங்கே 6-4 பொறுத்திருந்து பார்க்கணும். நல்ல ஷாட்டுங்க, ஒரு 4 நல்ல ரீச் வச்சு கொஞ்சம் முன்னாடி வராரு, எடுத்திருக்காருங்க கவர்ஸ் மேலே ஒரு பவுண்டரிங்க. இங்கே கவர்ஸ் மேலே அழகாக பேஸ் பண்ணி ஒரு பவுண்டரி எடுத்திருக்காருங்க, ஃபம்பிள் பண்ணி கண்ட்ரி மேலே எடுத்து அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி தோக்கி நவீன் அகேன்ஸ்டா நல்ல ஒரு ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இங்கே கவர்ஸில் கொஞ்சம் டாஸாக இருந்துச்சு, அதை எடுத்து அடிச்சிருக்காரு நவீன். இங்கே சரியான பவுண்டரிங்க நவீன் அகேன்ஸ்டா. இங்கே 3வது பால் அகேன்ஸ்ட் போட வராரு, இங்கே மாணிக்கம் எடுத்து அடிக்க ட்ரை பண்ண முயற்சி, மேலே போயிருக்கு, ட்ரை பண்ணியிருக்காரு ஹரிசட்டு, இல்லைங்க அது கம்ஃபர்டபுளாக ஃபீல்டர் தடுத்து போயிருக்கு. இங்கே ஃபீல்டர் கவர் பண்ண முடியுதா, இல்லைங்க பாயிண்ட் ரீஜனில் ஒரு பவுண்டரி நவீன் அகேன்ஸ்டா. இந்த பாலை எடுத்து மடக்கி அடிச்சிருக்காரு, ஃபீல்டர்ஸ் இருக்காரு, நல்லா திருநாவு கவர் பண்ணியிருக்காரு, எடுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. இங்கே இன்னொரு விக்கெட் திருநாவுக்கரசு. அவரோட 3வது பால் ஒரு ஓபி கிடைச்சிருக்கு, கையிலே அடிச்சிருக்காரு, பிடிச்சிருக்காரு இங்கே எஸ்ஆர் பிரபு பிடிச்சி போட்டிருக்காங்க. நித்தி நேரம் மேலே போகிறாங்க, மடக்கி அடிக்க ட்ரை பண்ண முயற்சி, கேரி ஆகுமா, கேரி ஆயிருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக பிடிச்சி போட்டிருக்காரு. இங்கே மாணிக்கம் தான் நினைக்கிறேன் கேச்சர், வெளியே போட்டு பாயிண்ட்ல ஒரு அடிச்சப்பட்ட முயற்சி, நல்ல கார்பனர் ஷாட் கவர்ஸ் மேலே எடுத்து அடிச்சிருக்காருங்க. இங்கே ஒரு பவுண்டரி. 2வது பால் அகைன்ஸ்ட் சிவநாதன் நல்ல ரீச் இருந்து மடக்கி அடிச்சிருக்காருங்க, மேட்ச் பண்ண முடியுமா, 6ங்க, சரியான ஷாட், மடக்கி அடிச்சிருக்காரு, சரியான லாங் ரீச் வச்சிருக்காங்க இந்த பேட்ஸ்மேன். இப்போ அடுத்த பால் என்ன வச்சிருப்பாரு, கொஞ்சம் லீவ் போட்டுருக்காரு, இன்னொரு ஷாட்டை மடக்கி அடிச்சிருக்காருங்க, சரியான ஷாட், இன்னொரு 6ங்க, கொஞ்சம் மேலே இருந்தாலும் பவித்ரன் எடுத்து 6 எடுத்து தாங்க அடிப்பேன்னு சொல்லி 6 அடிச்சிருக்காரு. என்னோட 3வது பால் அகைன்ஸ்ட் இங்கே அதிபனுக்கு மடக்கி இருக்காருங்க, இன்னொரு 6ங்க, எடுத்து அடிக்கிறாருங்க, தன்னோட 3வது 6 பதிவு பண்ணுறாங்க இங்கே பவித்ரன், சரியான ஷாட்டு. 48 பாலுக்கு 49 அடிச்சா போதுன்ற நிலைமையில் கொண்டு வந்து ஒரு வைடுங்க, ஒரு ஜூசி ஃபுல் டாஸ் போட்டு வைடு போட்டு பால் பவுண்டரி ரோப்பை தாண்டி வந்து பவுண்டரிங்க. மீடியம் ஃபேஸ் எடுத்து வந்திருக்காங்க, நல்ல பவுன்ஸ், மேலே முயற்சி இருந்துச்சு, எடுத்து கிளியர் பண்ணி 6ங்க, சரியான ஷாட்டு. 6வது பால் நேராக இருந்துச்சுங்க, ரீச்சில் இருந்தாலும் அடிச்சிருவாரு, அதே மாதிரி தான் அடிச்சிருக்காருங்க. 6ங்க, இன்னொரு 6, தன்னோட 5வது 6ங்க பவித்ரன் பதிவு பண்ணுறாருங்க. இங்கே சரியான ஷாட்டுங்க, இங்கே நேராக அடிச்சு கொடுத்துருக்காரு, ஒரு மிஸ்ஃபீல்டில் பவுண்டரியும் போயிருக்குங்க. இங்கே 28 பாலில் 51 ரன் அடிச்சு பவித்ரன் தன் டீமையை தூக்கி நிறுத்திட்டாருந்தாங்க சொல்லணும். விக்கெட் எடுத்து அவர் பிரேக் த்ரூல மேட்ச் மாறுமா, கவர்ஸ் மேலே அடிச்சிருக்காருங்க. இங்கே சரியான ஷாட் ஆகாஷ்லேருந்து, அதுவும் ஒரு பவுண்டரி நோக்கி போகுதுங்க. தன்னோட 6வது பால் போட வராரு ஹரி அகைன்ஸ்ட் ஆகாஷுக்கு, நேராக எடுத்து கொடுத்துருக்காரு, எஸ்ஆர் பிரபு கேரி பண்ண முடியுமா, கேரி பண்ணியிருக்காருங்க, தன்னோட 6வது விக்கெட்டை எடுக்கிறாங்க அதிபன் வாரியர்ஸ். இங்கே தன்னோட 4வது பால் போட உள்ளே போட்டு போல்டு எடுத்திருக்காருங்க, இந்த விக்கெட்டை எடுத்து கொடுக்க தான் இவ்வளோ நேரம் வந்திருக்காருங்க. நேராக இந்த பாலை கவர்ஸ் மேலே எடுத்து அடிச்சிருக்காரு, பால் டிராவல் ஆகுதா, இல்லைங்க ட்ராவல் ஆகல, பால் மாணிக்கத்து கையில் இருக்குது, 2வது ரன் ஓட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, 2வது ரன்னை ஓடி கம்ஃபர்டபுளாக முடிச்சிருக்காங்க. இவருக்கு நேராக மேலே போயிருக்காரு, எட்ஜஸ்ல இருந்திருக்கா, இல்லைங்க பிரவீன் கையில் ஷார்ட் போயிருக்கு, பவுலர் கிட்ட ஒரு த்ரோ ஸ்கோர்ஸை லெவல் ஆக்கியிருக்காங்க. இங்கே லாஸ்ட் பால் த்ரோயரில் வச்சிருக்காரு, அழகாக தட்டி விட்டு ஒரு ரன் அடித்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களா, ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இங்கே டீம் டிவிக்கு தமிழன்ஸ் தன்னோட வெற்றியை பதிவு பண்ணுறாங்க இங்கே அதிபன் வாரியர்ஸ்க்கு அகேன்ஸ்டா. பவர் பிளேஸ்க்கு அப்புறம் கேம் எங்கள் பக்கம் மாறிச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பவுலர்ஸ் அவர் நல்லா நவீன், அவர் பேர் பவி, அவருக்கு ஸ்லோ ஏர்க்கர் போட்டு அவட்டே இருப்பார், ஆனால் அந்த பால் நாங்கள் போடவே இல்லை, அதான் பண்ண பெரிய மிஸ்டேக்கு. அதர்வைஸ் நல்லா விளையாண்டார், அவருக்கு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஸ் இட் இஸ் எங்களோட டீமில் வந்து பவுலிங் டிபார்ட்மெண்ட் அவங்களோட ஒர்க்கை வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணி கொடுத்தாங்க.
அதே டைமில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஆசிட்டிஸ் எங்ககிட்ட பேட்டிங்கில் இருக்க டிஃபெக்டை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணணுங்கிற ட்ரையில் எடுத்திருக்கோம். பட் அதே தான். பட்டு ஓப்பனிங்கில் 2 விக்கெட்டு கொஞ்சம் ஸ்லாட்டில் விழுந்தாலும் அடுத்தது நல்ல பார்ட்னர்ஷிப்பில் பில்ட் பண்ணி, ரெண்டாவது நம்ம தம்பி பவித்ரனும் ஆகாஷும் நல்ல லாங் ஸ்டாண்டிங்கில் பார்ட்னர்ஷிப் பண்ணி அதை வந்து நல்ல ஒரு வின்னிங் மொமெண்டமாக கொண்டு போயிட்டாங்க. மேற்கொண்டு அடுத்தடுத்த மேட்சுகளை எங்களோட மிஸ்டேக்ஸை நாங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். அதே தான் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அதை ரெடி பண்ணிக்கணுங்கிறது தான் எங்களோட தாட்ஸு. அதர்வைஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் பேட்டிங் பவித்ரன். தேங்க்யூ.